السلام عليكم ورحمة الله وبركاته. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام: الدنيا متاع وخير متاعها المرأة الصالحة. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு மனைவியின் கடமைகள். மனைவிக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு கணவனின் மீது. அந்த விஷயத்தில் அவள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மனைவிமார்களுக்கு என்னென்ன அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம். ஃபஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில்-கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். ஒழுக்கமான பெண்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். மேலும் அப்பெண்கள் ஆண்கள் இல்லாத போது அப்பெண்கள் இறைவனின் பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் இருக்கின்ற காரணத்தால் அவர்களின் கணவனின் உரிமைகளை பேணுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப எல்லா விஷயத்திலையும் அவர் தன்னைத்தானே பாதுகாக்கணும், கணவனுடைய பொருளையும் பாதுகாக்கணும். இறைவன் பார்க்கின்றா என்கிற அந்த அச்சம் உணர்வு இருக்கின்ற பெண்கள் ஒழுக்கத்தோடு நடப்பார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக, மனைவிமார்களாக ஆக்கி அருள்வானாக. கணவனை நல்வழியில் செலுத்துங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனைவிமார்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அதில் 3 விஷயங்கள். 1, இறைவனை நினைவு கூறும் நாவு. 2, இறைவனுக்கு நன்றி செலுத்தும் உள்ளம். 3, இறைவழியில் கணவனுக்கு உதவி புரியும், இறைவழியில் நடந்திட கணவனுக்கு உதவி புரியும் இறை நம்பிக்கையுள்ள மனைவி. இவையே சிறந்த செல்வமாகும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அதே போல நன்றி, கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது பெண்களை நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளும் கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல இணங்கி வாழுங்கள், கணவனிடத்தில் இணங்கி வாழுங்கள் என்கிற அறிவுரை அது மகத்தானது. இன்றைக்கி நிறைய இடங்களில் பிரச்சனை, சிக்கல், இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுது இல்லையா? அது இந்த விஷயத்தில் மிக முக்கியமானதாக இருக்கும். பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் குடும்பத்தில், அது குறிப்பாக கணவன் மனைவிக்கு என்று வருகின்ற பொழுது அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம சிந்தித்து செயல்படுவது, அது எல்லாமே நல்லா ஹைராக்கி வைப்போம். கணவன் பார்க்கின்ற பொழுது அவள் மகிழ்விப்பான். 2வதாக கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான். தன் விஷயத்திலும் கணவனுடைய பொருளை செலவிடும் விஷயத்திலும் அவனுக்கு விருப்பமில்லாத போக்கை மேற்கொள்ளாதவள். இப்படிப்பட்ட பண்புள்ள பெண்ணை சிறந்த மனைவி ஆவாள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லியுள்ளார்கள். ஆக பெண்களாகிய நீங்கள் மனைவிமார்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய அந்த அறிவுரைகளையும் இதயத்தில் ஏற்றி அதன் பிரகாரம் வாழ்ந்து அதன் பிரகாரம் இறையருளை பெற்றவர்களாக, சிறந்த பெண்மணிகளாக, சிறந்த மனைவிமார்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா உலக வாழ்க்கையில் சிறந்த நற்கூலியை வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.